குபேர யோகம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு என்னன்னா பிரபஞ்ச ரகசியம், அதாவது சித்தர்கள் ஞானிகள் அருளிய பிரபஞ்ச ரகசியம். இதில் ஒரு சில பாயிண்ட்டு சொல்லியிருக்கான் பாருங்கள். இதெல்லாம் பண்ண நீ ஜெயிச்சிருவேன், இதெல்லாம் தவிர்த்தா ஜெயிச்சிருவேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நேரத்தில் இந்த விஷயத்தை பண்ணி உயர்ந்திருப்போம், இன்னொரு விஷயத்தை பண்ணி மாற்றிருப்போம். அது என்ன எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான்லாம் ஜோதிடர் படிக்கும் பொழுது அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கே பிரமிப்பாக இருந்தது. என்னடா இவ்வளோ ஜோதிடத்தில் இப்படி சொல்லியிருக்காங்களா, அந்தளவுக்கு பிரமிப்பு ஊட்டும் நிறைய விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கும் பாருங்களேன். ரைட், நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல கும்பராசி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, தூக்கத்தையும் உணவையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண வேண்டிய ராசி. சாப்பிடாம தூங்காமல் நான் வேலை செஞ்சேன்னு சொன்னால் அது ஃபெயிலியர்னு அர்த்தம். இந்த ராசி தத்துவமே பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்டதும் தூக்கம் சம்மந்தப்பட்டதும் விட்டுட்டு ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடாமல் கொள்ளாமல். இந்த கும்பராசி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ராசி என்ன சொல்லுதுன்னா, பசி பட்னி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எதாக இருந்தாலும் காசனையும் கூட சாப்பிட்றணும். இந்த ராசி தத்துவம் அடிப்படை விஷயங்கிறது. இது இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே அமையாது உங்கள் ராசிக்கு. ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு பேச்சு திறமை உண்டு, லாப நோக்கமான பேச்சாக இருக்கும். இந்த பேச்சு பேசும்போது டக்குன்னு இருந்தால் இவங்க லாப நோக்கமாக பேசுகிறாங்கன்னு மற்றவங்க புரியாத மாதிரி பேசணும். இந்த ராசி எப்போ மாட்டிங்கன்னா, இந்த பண விஷயம் பேசும்போது டீலிங் பேசும்போது டக்குன்னு இவங்களுக்கு தேவை அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக வந்துடும். மற்றவங்க ஸ்டன் ஆகிடுறாங்க, ஓப்பனாக கேட்டாங்க அப்படின்னு ஸ்டன் ஆகிட்டு அப்புறம் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. உங்களோட வெறுப்பை தெரிவிக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தெரிவிக்க வேண்டிய ராசி இந்த கும்பராசி. ஏன்னா நம்ம பேசும்பொழுது எதிர்த்தாப்புல ஆட்கள் ஜட்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க. ஏங்க இப்போ அவங்க ரொம்ப நாள் பழகும்பொழுது தெரியா இவங்க இப்படின்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற முடியும். இந்த விஷயம் ரொம்ப 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 கவனித்து பண்ண வேண்டியது. இவங்களுக்கு பொதுவாகவே இந்த வீட்டில் தங்க நகை வச்சுருப்பாங்க. ஏன்னா கும்பராசி இல்லையா, தங்கம் என்ற ஒரு விஷயம் இவங்க வீட்லேயோ ஒரு கஜானாலேயோ சிறு துண்டாவது வச்சு தான் ஆகணும். அதை வச்சா தான் இது டெவலப் ஆகும். ஏன்னா 2ஆம் அதிபதி குரு, அதுக்கப்புறம் டெவலப் ஆகும். குழந்தை அப்படிங்கிற குழந்தை வடிவத்தில் ஒரு தெய்வத்தை வழிபட்டால் ஜெயிச்சிடும். வழிபடாமல் மாட்டிக்கும். அப்போ உங்களுக்கு குழந்தை வடிவத்தில் கிருஷ்ணராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இல்லை குழந்தை இருக்கிற முருகராக இருக்கலாம். இது மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கேன் சார், நான் சொன்னேன் குழந்தைன்னு பாலமுருகன் கும்பிட்றேன், தாமரை முருகன் கும்பிட்றேன்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் அது மாதிரி ஏதோ ஒரு குழந்தை வடிவத்தில் ஒரு தெய்வம் கும்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இவங்க பேசும்பொழுது பார்த்திங்கன்னா கதை சொல்லி ஒரு சிலதுனா கதை சொல்லுவாங்க, ஸ்டோரி சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்க. அது சொல்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். இவங்க மேடை பேச்சு இந்த சபையில் பேசுகிறதுலாம் கரெக்டான இந்த கும்பராசி. மற்றவங்க கருத்தை வாங்கி இந்த கருத்தை சொல்லி இதெல்லாம் பண்ணுறது திறமை வாய்ந்தவங்க இவங்க. என்ன ரொம்ப லென்த்தாக பேசிடுவாங்க. குருங்கிறது பெரும் கிரகம் இல்லையா, பேசுகிற லென்த்து அதில் கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். நேரத்தை விரயமாக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். இது இந்த ராசிக்கு ஒரு அடிப்படை தன்மை. இவங்களுக்கு எப்பவுமே இந்த பிஸ்னஸ் கையெழுத்து போடுற யோகம், புத்தகம் சம்மந்தப்பட்டு செட் ஆகும். கையெழுத்து சம்மந்தப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியா, யூடியூப், இன்றைக்கினா யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இது மூலம் தான் இவங்க பிஸ்னஸே டெவலப் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், விளம்பரம் போடுறேன், இது போடுறேன். ஒரு பெண்ணுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிமா அவங்களுக்கு அவங்க டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் கவரிங் நினைக்கிறேன் 2 பண்ணுறாங்க. உங்களுக்கு இது யூடியூப் வகையில் பண்ணுங்கண்ணா. சார் நாங்கள் யூடியூப்பில் லைவ் போடுவோம் சார், நாங்கள் மத்தியான நேரத்தில் நாங்கள் சேரீலாம் பிரித்து காட்டு வாட்ஸ்அப்பில் வாங்குகிறோம், நாங்கள் நகை கவரிங் நைட்டு சேல்ஸ் பண்ணுறோம் நாங்கள். அப்போ பாருங்களேன், பிரபஞ்சம் இப்படி பண்ணாதான் உனக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு அதே மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆன்லைனோ வெப்சைட்டோ கரெக்டாக இருக்கணும். ஃபோன் நம்பர் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 2 ஃபோன் நம்பர் வச்சுக்கும். பொதுவாக இப்போ எல்லோரும் வச்சுக்கிறாங்க. இது 2ல் அப்புறம் மற்றவங்க 2 இவங்களுக்கு 3 சொல்லிடணும். 2 ஃபோன் நம்பர் 2மே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். 2 வாட்ஸ்அப் இருக்கும், 2 இன்ஸ்டாகிராமு, 2 இமெயில் எல்லாமே இப்படி வச்சுட்ருக்கோம். இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டது இருக்கும். இவங்களுக்கு வேலையாட்கள் போட்ட கும்பராசி ஜெயிச்சிருதுங்க. இவங்களுக்கு ஒரு வேலையாட்கள் கரெக்டாக அமைச்சு, அது குறிப்பாக பெண்ணாக இருந்தால், ஏன்னா கரெக்டாக ஒரு வேலையாட்கள் அமைச்சு அதை டீல் பண்ணால் இது ஜெயிச்சிருது. வேலையாட்கள் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு டைம் பத்தலை. ஏன்னா இவங்க வேலை செய்கிற இடத்துல பயணங்கள் இருக்கும், ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு இரவு பகல்லாம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணால் ஃபோன் வரும். அது இல்லாமல் இவங்க எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் எல்லா வேலையும் உங்களால் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ உங்களால் பண்ண முடியாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஸ்டக் ஆகும். அதனால் வேலையாட்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு பார்க்கணும். இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஆன்லைன், இன்டர்நெட் இன்றைக்கி நடைமுறையில்
இதே பழமையான காலத்தில் எப்படி இருக்கும்னு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். சரி, இப்போ இன்றைக்கி ஓகே. பழமையான காலத்தில் அந்த தூது சொல்கிறது, இந்த போஸ்ட்மேன்ட்ட சொல்லி வர்றது, இந்த ஊரில் இந்த ஊருக்கு போயிட்டு வர்றது கும்பராசி தான் சொல்லும். நான் இதை ஒரு வயசானவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி கும்பராசிக்காரங்க யாராக இருக்காரா இப்படி சொன்னாங்களான்னு. அவர் கொஞ்சம் காது வேறு அவரும் சொன்னார். அவர் பார்த்திங்கன்னா கும்பராசி. அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரினா, அவர் சொல்கிறார் இந்த மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர்கிட்ட தகவல் சொல்லி விடுவான், அந்த ஊரில் போய் சொல்லுவாங்களாமா. இது கிராமத்தில். ஏன்னா இந்த ராசி தகவல் இன்றைக்கி ஒரு லிங்க் மூலம் அன்றைக்கி எப்படின்னு. அதே மாதிரி இந்த ஒரு கோயிலில் போய் தகவல் சொல்லிட்டு போயிடுவார். அந்த கோயிலில் வரும்போது தகவல் கேட்டு வருவாங்களாமா. பாருங்களேன் எப்படி பிரபஞ்சம் வேலை செஞ்சுருக்குன்னு. இவங்களுக்கு சொத்து சுகங்கள் அமையும். ஏன்னா பிரம்மாண்டமாக வீடு கட்ட ஆசைப்படுங்க. இவங்க ராசிக்கு பிரம்மாண்டமாக வீடு கட்ட ரொம்ப ரொம்ப ஆசைப்படும். இந்த கும்பராசி ஒன்று பண்ணிக்கணும். உங்கள் சுக்கிரன் தான் 4ஆம் அதிபதி, தெற்கு குறிக்கும். தெற்கு பகுதியில் டாய்லெட்டு போடாமல் இருந்தால் பெட்டர். போட்டு மாட்டிக்கிறது நிறைய பேர். ஏன்னா உங்கள் 4ஆம் அதிபதியே சுக்கிரன். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டி டெவலப் ஆகலைன்னு சொன்னாலே உங்கள் கிச்சன் ரூமுக்கு முன்னாடி டாய்லெட் இருக்கான்னு கேட்போம். உங்கள் ராசிக்கு இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்களேன். கும்பராசிக்கு கிச்சனுக்கு முன்னாடி டாய்லெட் இருக்கிற வீடு செட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதனால் பார்க்கணும். அப்போ அப்படிலாம் பிரம்மாண்டமான வீடு, வண்டி வாகனங்கள் அமையும். லக்ஸுரிஸான வண்டியில் அமைஞ்சிரும். அது தக்க வைக்கக்கூடிய அம்சம் உண்டு. நான் நிறைய பேர் சொல்லுவேன், உங்கள் பேர் வாங்கினா உங்கள் வீடு உங்கள் மனைவி பேரில் வாங்கிருங்கன்றேன். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் பாதகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் மனைவி பேரில் வாங்கியிருப்பாங்க. மனைவி பேரில் வாங்கின சொத்துல ரேட் டபுள் ஆயிரும். குழந்தை சம்பந்தமாக ஒரு சில வருத்தம் படாத கும்பம் இல்லைங்க. இன்னும் குழந்தை படிக்கலைன்னு வருத்தப்பட்டிருக்குது, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வருத்தப்பட்டிருக்கு, குழந்தை பிறப்பு லேட்டுன்னு வருத்தப்பட்டிருக்கு. குழந்தை சம்பந்தமாக ஒரு வருத்தம் இருக்குது. இதை குலதெய்வமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். குழந்தைகள் இப்போ அதே மாதிரி குலதெய்வத்தில் இந்த சாமி தான் கும்பிட்டுருக்கோம், திடீர்னு இந்த சாமி தான் கரெக்டாக அப்படின்னு சந்தேகம் வந்துடும். பொதுவாகவே இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கும் இவங்களுக்கும் உண்டு. இவங்களே குறி சொல்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் தலைமுறையாக ஜோசியம் சொன்னது, வைத்தியம் சொன்னது, குறி சொன்னது, இந்த மந்திரிச்சது, இந்த மஞ்சள் காமலைக்கு மருந்து கொடுத்தோம், பிரசவம் பார்த்தோன்னு ஏதோ ஒரு வைத்தியம் ஒரு குறி சொன்னது இருக்கும். நல்லா வாழ்க்கை போய்டும். அது குலதெய்வத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். இந்த குலதெய்வம் அந்த குலதெய்வமா, அந்த தெய்வம் சொன்னாங்களே, அப்போ அது என்ன, அப்போ அந்த ஊரில் வேற கும்பிட்றாங்களே, இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகி திருப்பி வந்து அதே இடத்துல நிற்கும். மற்ற ராசிக்கு வருதோ இல்லையோ இது வந்துடும். இது கேட்டால் அந்த குலதெய்வத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரலாறு பார்க்கும் பொழுது பாதி இன்ஃபர்மேஷன் இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. இதுதான் கரெக்ட் பண்ணும். கும்பராசி தான் போய் கரெக்ட் பண்ணும். இந்த வரலாறு இப்படி, இந்த வரலாறு எப்படின்னு இதெல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பே உங்களுக்கு தான் இருக்குது. இந்த ராசிக்கு வேலைக்கு போகிற யோகம் இருக்குது. சில காலம் வேலைக்கெல்லாம் போய் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். வேலையாக பிஸ்னஸ்ஸான மற்ற அம்சங்களை பார்த்து தான் சொல்லணும். பொதுவாக வேலைக்கு போனாலும் ஷைன் பண்ணும். வேலையில் டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இது என்ன, இந்த கடன் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே ஈஸியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. கடன் தேவையானு பார்த்துக்கணும். ஒரு சிலர் நம்பிக்கையாக கொடுப்பாங்க. இவங்களை நம்பி கொடுக்கலான்னு அது கும்பராசி கொடுப்பாங்க. இந்த ராசி கொடுத்து இந்த கும்பராசியில் புரட்டாதி மட்டும் வேறு, அதுக்கு நான் வரேன். மற்ற ராசிலாம் கடன் கொடுத்தா டக்கு டக்குன்னு திருப்பி கொடுக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் சூப்பராக இருக்கும், எல்லாமே பெஸ்ட் ஆகும். புரட்டாதிங்கிறது குபேரனை குறிக்கும். நீங்கள் பணம் வாங்கினாலும் கட்ட முடியாது, கொடுத்தாலும் வராது. புரட்டாதி கும்ப ராசியில் புரட்டாதி இருக்கிறவங்க கடனோ வாங்குறதோ கொடுக்குறதோ ரொம்ப ரொம்ப யோசிச்சு தான் பண்ணணும். இதை தவற விட்டுரும். குறிப்பிட்ட லெவலில் புரட்டாதி நட்சத்திரம் மட்டும் பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு டப்புன்னு பொருளாதாரத்தை இழந்துடும். மற்றவங்களுக்கு கொடுத்தோ டக்குன்னு விட்டுரும். அதனால் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ரைட். சார், திருமணம் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருகின்ற மனைவி கொஞ்சம் அதிகார பதவியில் இருக்கிறவருக்கும் அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வர்றதோ, அது ஆணாக இருந்தால் கூட அவங்க வருகின்ற மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் போல்டாக ஒரு டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அம்சம் தான் இந்த ராசிக்கு. தந்தை பொதுவாக இந்த ராசிக்கு தந்தை பார்த்திங்கன்னா சுகர் சம்மந்தப்பட்டது இருக்கும். சுகர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் தவறாக இருக்கும். மது பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசியோட தந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ, சுகரு, தைராய்டு, கிட்னி இது மாதிரி ஏதோ ஒன்று வரும். இல்லை மது சம்மந்தப்பட்டது. ஏன்னா சுக்கரனோட அம்சம் இல்லையா, அதை பார்த்து தான் பார்க்கணும். இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக வாகனங்கள் தேவை. பிஸ்னஸ்க்கு வாகனம், இன்றைக்கி லேப்டாப்பு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கணும். மூத்த சகோதர சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். சரி, இன்னொரு பாயிண்ட்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இவங்க மூத்த சகோதர சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். இவங்க அண்ணன் என்ற சொல்ல உறவு மூலம் இவங்க லாபங்கள் அதிகம். இவங்க குருநாதர்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க. எங்கள் குருநாதர், எங்கள் அண்ணன் கூட சொல்லிக்கலாம். எங்கள் குரு, எங்கள் அண்ணன். ஏன்னா பாதகஸ்தானம் 9ஆம் இடம். இவங்களுக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். தந்தை வழி குடும்ப கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். ஆனால் தந்தை இல்லாத காலத்தில் புகழ்ந்து பேசுவாங்க. இவங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறவங்க குரு அப்படின்னு பயன்படுத்தாமல், 2ஆம் இடம் குரு தான், குருநாதர்னு சொல்லாமல் அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கலாம், வழிகாட்டின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க. ரைட். ஹெல்த்து, இந்த கால் தொந்தரவு வராத, இந்த கால் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் வந்தாகுது.
கால் வலி, மூட்டு வலி. இந்த ராசியோட தத்துவமே அதற்கு பாதம். இந்த செருப்பெல்லாம் கோயிலை போய் தொலைச்சிட்டு வந்துடும். இந்த ராசி நிறைய கதை இருக்கும். செருப்பை எதையும் போய் மாற்றி போட்டு வந்துடும். இவங்களும் இந்த கணவன் மனைவி நடந்து போகும்போது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த கும்பராசி மட்டும் வேகமாக போய் முன்னாடி உட்காந்துட்டு அப்புறம் மனைவி வர இது பண்ணும். இந்த பெண்ணாக இருந்தால் முன்னாடி போயிட்டு இப்போ கணவர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இவங்க உட்காரும்போதே இந்த காலை மடக்கி உட்கார்றது, இந்த சித்தா ஆயுர்வேதம் பற்றின நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசுவாங்க. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சரி பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.